மோடியுடைய நம்பர் 1 மொரட்டை அடிமை திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான். அவரு சமீப காலமா என்னமா தெரியுமா சொல்லிட்டு இருக்காரு, நான் அப்படி செல்லமா பேர் சொன்னேன், அவர் கோவம் வந்துருச்சு. உதயநிதி ரொம்ப பேசுறாரு, அவருக்கு என்ன அனுபவம் இருக்கு, என் வயசு கூட அவருக்கு அனுபவம் கிடையாது, அவருடைய அரசியல் வயசு கூட என்னுடைய அனுபவம் இல்லை அப்படின்றார். ஆமா, நிச்சயம் அவருக்கு இருக்கக்கூடிய அனுபவம் எனக்கு நிச்சயமா கிடையாது. தெரியுதா யாருன்னு? யாருன்னு தெரியுதா? கீழே ஒருத்தர் படுத்திருக்காரு, யாரும் தெரியுதா? கார்பெட் மாதிரி இருக்காரு பாருங்க, அவர் தான் எடப்பாடி பழனிசாமி. இந்த மாதிரி அனுபவம் எனக்கு கிடையாதுமா. பதவிக்காக சுயமரியாதை இழக்கக்கூடிய அனுபவம் எனக்கு கிடையாது. யார் காலில், குறிப்பா சங்கி கூட்டத்துடைய காலில் விடுற அனுபவம் எனக்கு கிடையாது. அந்த அனுபவம் எனக்கு தேவையும் இல்லை. நான் என்னைக்கும் மக்களோட மக்கள் அனுப்பேன். முதல்ல ஜெயலலிதா அம்மா காலு ஞாபகம் வச்சுக்கோங்கம்மா, முதல்ல ஜெயலலிதா அம்மா காலு. அந்த அம்மா இறந்து போனோன்னு சசிகலா அம்மா காலு காலை தான் பிடிச்சிட்டு இருக்காரு. சசிகலா அம்மா காலு. அந்த அம்மா ஜெயிலுக்கு போனோன்னு டிடிவி காலு. டிடிவி கால் கொஞ்ச நாள் பிடிச்சிட்டு அவர் காலை வாரி விட்டுட்டு அப்புறம் ஓபிஎஸ் காலு, அவர் இங்க வந்துட்டாரு. இப்போ ஓபிஎஸ் கால், அப்புறம் அதை கழட்டி விட்டுட்டு இப்ப நேரம் டெல்லிக்கு போய் மோடியோட காலை பிடிச்சி தொங்கிட்டு இருக்கிறாரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள். ஊர்ல ஒரு பழமொழி சொல்லுவாங்க, ஜாடிக்கு ஏத்த மூடி மாட்டிருக்குன்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு அதே மாதிரி மோடிக்கு ஏத்த ஒரு அடிமையாக திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மாட்டிருக்கிறாங்க. அவரு இப்போ நீங்க தொலைக்காட்சி எல்லாம் பார்த்துட்டு இருப்பீங்க, திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் 2 விரலை காட்டி ஓட்டு கேட்கிறாரு. கரெக்டா? நீங்க எல்லாம் நினைச்சிட்டு இருக்கீங்களா அவரோட கட்சி சின்னத்தை காட்டுறாருன்னு? கிடையாது. அடுத்த வாட்டிக்கு நல்லா கவனிங்க, 10 முறை தோத்துட்டேன், அடுத்து நான் 11வது முறையா தோக்க போறேங்கிறத சிம்பாலிக்கா சொல்லிட்டு இருக்கிறாரு திரு எடப்பாடி பழனிசாமி. அவரை இந்த தேர்தலில் அடிமை கூட்டத்தை ஓட ஓட விரட்டணும். பாஜகவுக்கு தெரியும் தமிழ்நாட்டுக்குள்ள நுழையிறது கஷ்டம், முடியாது. தமிழ்நாட்டு மக்கள் ரொம்ப தெளிவானவங்கன்னு தெரியும். ஆனா இன்னைக்கு அதிமுகன்ற போர்வையை போத்திக்கிட்டு இன்னைக்கு பாஜக உள்ள நுழைய பாக்குது. தமிழ்நாடு எப்படியாவது கண்ட்ரோல் எடுத்துடணும், அதுக்கான ரிமோட் கண்ட்ரோல் தான் வச்சிருக்காங்க எடப்பாடி பழனிசாமி. அதனால நம்முடைய தலைவர் திருப்பி சொல்றாரு, தமிழ்நாடு என்னைக்குமே டெல்லிக்கு அவுட் ஆஃப் கண்ட்ரோல தான் இருக்கும், நாங்க சுயமரியாதை உள்ள தமிழ்நாடு, என்னைக்கும் எங்களுடைய சுயமரியாதை இழக்க மாட்டோம்னு நம்முடைய தலைவர் தொடர்ந்து சொல்றாரு. எனவே இந்த தேர்தல் மிக மிக முக்கியமான தேர்தல். டெல்லி அணியா தமிழ்நாடு அணியா? தமிழ்நாடு அணி ஜெயிச்சு காட்டுவோமா?